வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவுக்கு 72 மணித்தியால தடுப்பு காவல் உத்தரவு. டிட்வா புயலால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து அரசாங்கம் நேரடியான அறிக்கையொன்றை வெளியிட வேண்டும். முன்னிலை சோசலிச கட்சி கோரிக்கை. மத்திய மாகாணத்தில் உள்ள பல பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்தில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிப்பு. தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று காணாமல் போனமை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவை மேலதிக விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் 72 மணித்தியால தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2001ஆம் ஆண்டு ராணுவத்தினால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று வெளிவரிய பகுதியில் பாதாள உலக குழு குற்றவாளி ஒருவரிடம் இருந்தமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு பாதாள உலக குழு தலைவரான மாகந்துரே மதுஷிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவின் தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தால் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து விசாரணைகளின் பின்னணியிலேயே முன்னாள் அமைச்சர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரின் குறித்த துப்பாக்கி வெளிவரிய பகுதியில் உள்ள ஒரு பாலத்திற்கு அருகிலுள்ள பற்றைக்காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை குற்ற விசாரணை பிரிவினர் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தை அரசு தனியார் பங்களிப்பு வேலை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கலாநிதி அனுர கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மத்தள விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படும் என தெரிவித்த அமைச்சர் அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கான விருப்பம் கோரல்கள் தொடர்பில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்தள விமான நிலையத்துடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போது வரை 3 தனியார் நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன. இந்த வேலை திட்டத்தின் கீழ் விமான திருத்தப் பணிகள், பயிற்சிகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் போன்ற பல்வேறு துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை திறக்க எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டிட்வா புயலால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து அரசாங்கம் நேரடியான அறிக்கையொன்றை வெளியிட வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. புயல் அனர்த்தத்தை கருத்தில் கொண்டு இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உலகின் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் குழு ஒன்று விடுத்துள்ள அறிவிப்பை அரசாங்கம் தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். டிட்வா புயலின் அழிவுகளை கருத்தில் கொண்டு இலங்கையின் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லேஸ் உட்பட உலகின் முன்னணி 121 பொருளாதார நிபுணர்கள் அண்மையில் கூட்டறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தனர். இலங்கை எதிர்நோக்கியுள்ள தற்போதைய அவசர தேவைகள் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஏற்கனவே மேலதிக கடன் பெறப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இன்னும் அதிக கடன்களை பெற வேண்டியிருக்கும் என்றும் அந்த நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக இலங்கையின் வெளிநாட்டு இறையாண்மை கடன் கொடுப்பனவுகளை உடனடியாக நிறுத்தி புதிய சூழ்நிலைகளின் கீழ் கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்டு கடன் நிலைத்தன்மையை மீள நிலைநிறுத்துமாறு அவர்கள் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய மாகாணத்தில் உள்ள பல பாடசாலைகள் மண்சரிவு அபாயத்தில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உரிய அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அண்மைய சீரற்ற வானிலையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள பல பாடசாலைகள் மண்சரிவு அபாயத்திற்கு நேரடியாக முகம் கொடுத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தர மதிப்பீட்டு அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில் ஹாசலக பகுதியை தவிர
வேறு எந்த பாடசாலைகளும் பெரியளவில் அபாய நிலையில் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சில பாடசாலை வளாகங்களை பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவ்வாறு செய்ய முடியாத பாடசாலைகள் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றுக்கு மாற்றுத் தேர்வுகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் உள்ள 160 பாடசாலைகளை உள்ளடக்கிய விரிவான மதிப்பீட்டு அறிக்கை ஏற்கனவே கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹாரினி அமரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின்படி கல்வி அமைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் ஆசிரியை கருணாவர்தன தெரிவித்துள்ளார். அதிக அபாயம் கொண்டதாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகள் குறித்து மேலதிக ஆய்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான சமீபத்திய முடிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கல்வி அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் ஆசிரி கருணாவர்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. முந்தைய ஆண்டுகளைப் போலன்றி கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்கள் இம்முறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தர மாட்டார்கள் என அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட பெயர்களை கொண்ட பட்டியல்களை புதுப்பிப்பது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய வீடுகளுக்கு மட்டுமே அவர்கள் வருகை தருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர் தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டிய வீடுகளுக்கு மட்டுமே உத்தியோகஸ்தர்கள் செல்வார்கள் என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. பெப்ரல் அமைப்பின்படி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் முறையை அவதானிக்க வாய்ப்பளிக்கப்படும். அத்தோடு தகவல்கள் சேகரிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் வாக்காளராக பதிவு செய்ய தகுதியானவரா இல்லையா என்பது குறித்த உத்தியோகத்தர்களின் பரிந்துரைகளையும் அவர்கள் கண்காணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் முறைகேடுகள் அவதானிக்கப்பட்டால் பிரதிநிதிகள் அது குறித்து கணக்கெடுப்பு உத்தியோகத்தருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க முடியும் என்றும் அத்தகைய அறிவிப்பின் பிரதியொன்றை சம்பந்தப்பட்ட மாவட்ட பிரதி அல்லது உதவி தேர்தல் ஆணையாளருக்கு உடனடியாக அனுப்ப முடியும் என்றும் பெப்ரல் அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் மாகாணங்களிலும் பொலனர்வே, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காலி, மாத்தறை, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடமாகாணத்திலும் அம்பந்தொடை மற்றும் நெராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. துருக்கியில் விமான விபத்தில் உயிரிழந்த லிபியாவின் ராணுவ தலைமை தளபதி உட்பட 5 அதிகாரிகளுக்கு துருக்கி அரசு ராணுவ மரியாதை அளித்துள்ளது. லிபியாவின் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் முகமது அலி அகமது அல் ஹதாத் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் துருக்கி அரசுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தலைநகர் அங்காராவுக்கு சென்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்து துருக்கி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டோரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அங்காராவில் இருந்து தனி விமானம் மூலம் கடந்த 23ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு மீண்டும் லிபியாவுக்கு புறப்பட்டனர். அப்போது பயணம் துவங்கிய 40 நிமிடங்களில் விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் லிபியாவின் ராணுவ தலைமை தளபதி உட்பட மூத்த அதிகாரிகள் அனைவரும் உயிரிழந்துள்ளனர். விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து குடும்பத்தினரிடம் இருந்து பெறப்பட்ட DNA மாதிரிகளின் மூலம் பலியானவர்களின் உடல்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் பலியான லிபியாவின் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் முகமது அலி அகமது அல் ஹதாத் உள்ளிட்டோரின் உடல்களுக்கு லிபியாவின் தேசிய கொடி போர்த்தப்பட்டு அவர்களது தாயகம் கொண்டு செல்வதற்காக துருக்கியின் விமானப்படை தளத்துக்கு இன்று காலை கொண்டுவரப்பட்டன. தாய்லாந்து, கம்போடியா இடையே நீடித்து வரும் எல்லை மோதல்களை முடிவு செய்வதற்காக இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது.
கையெழுத்திடப்பட்டுள்ளது. தாய்லாந்து சார்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் நதாபோன் நார்பாண்டின் மற்றும் கம்போடியா சார்பாக டிசைஹா ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதோடு இருநாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களும் விடுத்த கூட்டறிக்கையில் இன்று நண்பகல் முதல் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கடும் போர் சூழல் காரணமாக சுமார் 101 பேர் உயிரிழந்ததோடு இரு தரப்பிலும் சேர்த்து 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.